இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலங்களிலும் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் இந்த பூவுலகில் வந்து பிறந்ததை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாட்டங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் இன்னும் ஒரு சில காரியங்கள் அதிகமான முக்கியமாய் காணப்படுகிறது. அந்த கொண்டாட்டத்திற்கு காரணமான இயேசு கிறிஸ்துவை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், நமக்கு என்று சொல்லி ஒரு முன்மாதிரியை வைத்து போவதற்காக அவர் வந்திருக்கிறார். ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து அவர் சென்றதினால் அதன் வழியாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரும் பிரியப்படுகிறார். இதைதான் யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அதற்காக தான் மனித ரூபமாய் அவர் வந்தார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை சிந்திப்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அதிலும் பிரதானமாக இன்றைக்கு முதலாவதாக எப்படிப்பட்டதான முன்மாதிரியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தாழ்மைக்கு மாதிரியாய் ஆண்டவர் விளங்குகிறார். அவர் தாழ்மைக்கு மாதிரியாய் விளங்குவதை அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் ஏதோ ராஜாவினுடைய வாழ்க்கையை வாழவில்லை. அவர் ஏதோ ராஜா அரண்மனையில் பிறக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டதான அந்த பிறப்பிடம் என்ன, அது மாடுகளின் தீவனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கதான அந்த முன்னணை, அது ஒரு வைக்கோல் நிறைந்ததான ஒரு முன்னணை, அது ஏதோ ராஜாவினுடைய ஒரு ராஜ அரசர் அவர் பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் அரண்மனையை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே, இந்த பூ உலகிலே வந்து பிறந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே இந்த தாழ்மையை அவர் தரித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் ராஜாதி ராஜாதான். ஆனால் ஆண்டவர் மனுஷ ரூபமாய் காணப்படும் போது அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்தும் அநேகரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொண்டார். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொண்டார். ஆனாலும் கூட அவர் மனம் இறங்கினார். யாருக்காகலாம் மனம் இறங்க வேண்டும், யாரையெல்லாம் தேடி சென்று பார்க்க வேண்டுமோ அவர்களிடத்துல தாழ்மையாய் நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இறப்பிலும் கூட அவர் என்ன செய்தாராம் பாருங்கள், தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த ஒரு சீஷருடைய கால்களை எந்த ஒரு எஜமானும் கழுவுவதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மாதிரியாக சீஷருடைய கால்களை அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையை அவர் அந்த இடத்துல தரித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு ஊழியக்காரன் இல்லை, ஒரு வேலைக்காரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் இந்த ராஜா வேலைக்காரனாகவும் வேலைக்காரன் ராஜாவாகவும் ஒரே நாளில் மாற முடியுமா? எதுவுமே மாற முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் ராஜாவாக இருந்தும் அவர் இந்த அடிமையின் ரூபம் எடுத்து, தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூ உலகிலே வந்து பிறந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை நான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் எழுதும் போது இவ்வாறாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காரணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து பிறந்தார். பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரை சிலுவை பரியந்தம் ஆண்டவர் தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுந்ததான ஒரு காலங்கள் இந்த காலங்கள். அநேக வண்ண விளக்குகளால் நம்முடைய ஆலயங்களை, நம்முடைய வீடுகளை அலங்கரித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் தரித்திருந்ததான இந்த தாழ்மை இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படுகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆலயத்திற்கு புத்தாடை உடுத்தி கொண்டு நாம் செல்வோம். நம்ம அநேக விதமாக நம்மை அலங்கரித்து கொண்டெல்லாம் செல்வோம். ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய புத்தாடைகளையோ இல்லை நம்முடைய அலங்கரிப்பையோ நம்முடைய வெளிப்புற தோற்றத்தையோ கர்த்தர் பார்ப்பதில்லை. ஆண்டவர் பார்ப்பது நம்முடைய இருதயத்திற்குள்ளான தாழ்மை. அவர் சொல்கிறார், நானே தாழ்மையாக நடந்து கொண்டிருக்கிறேன், நானே தாழ்மையாக நடந்தேன், இன்னைக்கு நாம் ஏன் தாழ்மையாக நடக்க முடியாது? உன்னிடத்தில் அந்த தாழ்மையை நான் எதிர்பார்க்கிறேன், நீ ஏன் தாழ்மையாக இருக்கக்கூடாது? உனக்குள்ளாக ஏன் இந்த மனமேட்டிமை என்று சொல்லி
ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையை நானும் தரித்துக் கொள்ளணும். நீர் எப்படி தாழ்மைக்கு மாதிரியாய் நீர் விளங்கினீரோ அதே போல நானும் தாழ்மையோடு கூட வாழணும். எனக்கு என்னோடு கூட படிக்கிறவர்களிடத்துல நான் தாழ்மையா நடந்து கொள்ளணும். என்னோடு கூட வேலை செய்கிறவர்களிடத்துல நான் தாழ்மையா நடந்து கொள்ளணும். என்னோடு கூட ஊழியத்துல செய்கிறவர்களிடத்துல நான் தாழ்மையா நடந்து கொள்ளணும். அனைவரிடத்திலும் ஒரு பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் யாவரிடத்திலும் நான் ஒரே அன்போடு ஒரே தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். எனக்குள்ளாக மன மேட்டிமை எப்போதுமே வரக்கூடாது என்கிறதான ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்டதான ஒரு சிந்தையோடு ஆண்டவர் நமக்கு என்ன கற்பித்தாரோ அந்த கற்பனைகளை எல்லாம் கீழ்ப்படிந்து அந்த கற்பனைகளுக்கு பயந்து அதே தாழ்மையை சிந்தையை நாம் தரித்து கொண்டு நடப்போமானால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தாரோ அப்போதுதான் அந்த நோக்கம் அப்போதுதான் நிறைவேறும். பிரியமானவர்களே, பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், மனத்தாழ்மையினால நாம் செய்ய வேண்டுமா? இன்னைக்கு மன மேட்டிமையினால என்ன சாதிக்க முடிகிறது? இந்த உலகத்துல நாம் இருக்கிற வரைக்கும் அநேக நேரத்துல நம்ம மனமேட்டிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கலாம். என்னுடைய நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அதனால் என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவ்வளவு தேவனுக்கு சமமாய் இருந்தும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினது என பார்க்கிறோம். மனுஷனுக்கு புரிய வைக்கும்படியாக அவர் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷராகவே வந்து மனுஷனுக்கு இறங்கி அந்த தாழ்மையை அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கற்றுக் கொடுத்ததான தாழ்மை இன்னைக்கு நாம் கீழ்ப்பண்ணாம் அதை கற்றுக் கொண்டிருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நாம் வாழப்போகிறதான வாழ்க்கையிலும் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அந்த பெருமை? எதற்காக அந்த பெருமை? அதனால நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. பரலோகத்துல போய் நம்ம நிற்கும் போது இந்த பெருமை நமக்கு கூட வருமா? எதுவுமே வராது. இந்த பெருமையினால் நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமா? பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? எதுவுமே முடியாது. ஆனால் தாழ்மையோடையோ கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வேத வசனம் காண்பிக்கிறது. எனவே எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தால் ஆண்டவரே அதெல்லாம் உமக்கே உரியது. யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்ததான் ஆசீர்வாதம், அது கர்த்தருக்கே உரியது என்கிறதான மன தாழ்மையோடு கூட நாம் நடந்து கொள்வோம். தாழ்மைக்கு அடையாளமாய் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்ததான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். உண்மையான கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் தாழ்மையை மறந்து போயிருக்கிறோம் அப்பா. தாழ்மையை தரிக்காதவர்களாக எங்களிடத்துல மன மேட்டிமையும் பெருமையும் கர்த்தாவே அகந்தையும் காணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான சிந்தைகளை எங்களை விட்டு நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்மையாய் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யும் பரலோகத்தின் தேவன் நீர் இறங்குங்க. நீர் எங்களுக்கு வைத்து சென்றதான அந்த மாதிரியை, உண்மையான மாதிரியை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க கிருபையாய் நீர் எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதி கன மகிமை ஏற்றிருக்கிறோம். மீட்பராமேசும் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.